ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி 800 வெள்ளத்தில் அஃபெக்ட் ஆன ஒரு காரு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் டேங்கை கலத்தி க்ளீன் பண்ண போகிறோம். அதை தான் வீடியோவை எடுத்து போட போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூல் டேங்கை வந்து நம்ம ஜாக்கி எதுவும் போடாமையும் கலத்திக்கலாம். கியரில் போட்டுட்டு ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எந்தெந்த போல்டை ரிமூவ் பண்ணால் ஃபியூல் டேங்க் வரும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வெள்ளத்தில் அஃபெக்ட் ஆன வண்டிகளை ஃபியூல் டேங்கை மஸ்ட்டு க்ளீன் பண்ணியிருக்கணும். இதுதான் ஃபியூல் டேங்கு. இதில் பார்த்திங்கன்னா 13 mm நட்டு 2 வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓஸ், நம்ம ஓஸ் இந்த பெட்ரோல் பிடிக்கிற ஓஸ் வந்து இது வழியாக தான் ஃபியூலை வந்து உள்ளே அனுப்போம். இதில் வந்து ஒரு 10 mm ஸ்க்ரூ டைப்பும் போட்டுருக்கலாம், நட்டும் போட்டுக்கலாம். அதை லூஸ் பண்ணணும். இந்த சைடு 2, ஃப்ரண்ட்டில் 2, அதை லூஸ் பண்ணால் இது தனியாக வந்துடும். அது போக ஃபியூல் கேஜ் சென்சாருக்கு ஒரு ஒயர் போவோம், அதை ரிமூவ் பண்ணி விட்டு ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டேங்க் ரிமூவ் பண்ணும்போது டேங்குக்கு அடியில் போயிடக்கூடாது, பின்னாடி இருந்து தான் கலத்தணும். ஃபஸ்ட்டு முன்னாடி கலத்திட்டு அடுத்து பின்னாடி இருந்து கலத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு டேங்கு நம்ம மேலே உள்ளது. என்ன பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூவையுமே லூஸ் பண்ணியாச்சு. டேங்கு தனியாக வந்துட்டு இதை பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பை லூஸ் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும். இது வந்து ப்ரீத்தர் ரோஸு, டேங்கு ஃபுல்லாகிட்டுனா வெளியே போகிறதுக்கு. அதுக்காண்டி இதை வந்து இப்படி கிளிப் இதையும் இப்படி உருவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேங்கை நம்ம தனியாக வெளியே எடுத்துடலாம். டேங்க் வந்து பின்னாடி வழியாக தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்டர்லேருந்து வர ஓஸு, அதேமாதிரி ப்ரீத்தர் ரோஸு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு டைரெக்டாக ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகக்கூடிய ஃப்ளோட்டு. ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா தண்ணி தான் ஃபுல்லாக. ஃபியூலும் இருக்க தான் செய்யும், ஆனால் ஃபியூலும் தண்ணியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு டேங்க் வந்து மழையில் நனைஞ்ச வண்டியில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். லைட்டாக குலுக்கிட்டு ஊற்றிக்கோங்கண்ணா. தண்ணியும் ஃபியூலும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு இது நம்ம டேங்கு உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். இதை லைட்டாக ஃபயர் பண்ணி பார்க்கலாம், பெட்ரோலும் இதுவும் மிக்சிங் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃப்ளோட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு வந்து இதில் வரக்கூடிய ஒயரை வண்டியோட பாடியில் வந்து எப்படி தொட்டு எடுக்கணும். தொட்டு எடுக்கும்போது ஃபியூல் கேஜ் வந்து ஷேக் ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு மீட்ரு பிரச்சனை இல்லை, ஒயரிங் லைன் பிரச்சனை இல்லை. அப்படி அது ஷேக் ஆகலை அப்படின்னா நம்ம அங்கனைக்குள்ளே செக் பண்ணணும். ஒயர் எதுவும் கட் ஆகிருக்கா இல்லை மீட்டரில் எதுவும் போயிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இதில் வரக்கூடிய அந்த 5 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி ஃப்ளோட் போயிருந்துச்சுன்னா ஃப்ளோட்டை மாற்றணும். இப்போ நம்ம ஃப்ளோட்டை இதை கலத்தினா தான் நம்ம உள்ளேயும் க்ளீன் பண்ண முடியும். அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அது கண்ணாடிக்கு நல்லது. ஃப்ளோட்டு மாற்றுறவங்க இப்படி தான் நீங்கள் டேங்கை கலத்தி ஃப்ளோட்டு மாட்டணும். இதே மாடல் தான் எல்லாத்துக்கும். ஆம்னிக்கு ஸ்லிப் ஆகிடும் போர்டெலாம் கட் பண்ணி தான் எடுக்கணும். நல்லா வாட்டர் வாஷ் அடித்து காய வச்சு ப்ளோயர் வச்சு ஊதி க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிடும். இது மாதிரி ஃபியூல் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணிடணும். ஓஸ் லைனில் எதுவும் அடப்பு இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு கார்பரேட்டர் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அடுத்து வண்டி புது வண்டி மாதிரி ஆயிடும். அடுத்து கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பில்லை. ஏன்னா டேங்கு சரியாக இல்லைனாலே உங்களுக்கு அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதில் உள்ள ஃபியூல் வந்து டஸ்ட்டோடு உள்ளே போகும்போது கார்பரேட்டர் திருப்பி அடைச்சிட்டே தான் இருக்கும். கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறவங்க டேங்கையும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போடுறது நல்லது. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாருதி 800 ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு போயிட்டு துருப்பிடிச்சு போய் கிடக்கு, தண்ணிக்குள்ளேயே கிடந்து. ஃப்ளோட்டு வந்து 800 ஃப்ளோட்டு வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். மேடைகளில் போயிட்டு வர்றதுனால ரெசிஸ்டர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஆனால் இதில் உயிரே இல்லை. இது பேக்கிங்கு உள்ளே லைட் அடித்து காமிக்கிறேன் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. டேங்குக்குள்ளே தண்ணி தான் இருக்குது, ரொம்ப அந்தளவுக்கு இல்லை. ஃபுல்லாக இதை கலத்திட்டு இப்படி குப்புற கவுத்துனீங்கன்னா எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ டேங்கை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும். அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணும். ப்ளோயர் இருந்துச்சுன்னா ப்ளோயரை போட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா திருப்பி அடுத்து நம்ம பெட்ரோல் ஃபியூல் பண்ணி ஓட்டும்போது நம்மளுக்கு இந்த ஸ்லட்ஜி அது மாதிரி கார்பரேட்டர் கம்ப்ளைண்ட்டு அடைப்பு எதுவுமே இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது எல்லாமே போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நம்ம க்ளீன் பண்ணி மாட்டி பெட்ரோல் ஃபியூல் பண்ணிட்டோன்னா நம்மளை வண்டி ஓகே ஆயிரும். கார்பரேட்டர் அடைப்பு வராது மேக்ஸிமம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக டேங்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாலே டேங்கை தனியாக எடுத்துடலாம். இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 25 லிட்டர் வரும். இப்போ நம்ம ப்ரெஷர் வாஷர் இருந்துச்சு இல்லை வாட்டர் சர்வீஸ் அடிக்கிற இடம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே பக்கத்தில் போய் நம்ம க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மோட்டரை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் பெட்ரோல் வந்து துரு ஏறின மாதிரி ஏறிடும் கண்டிப்பாக. இதை பார்த்திங்கன்னா தெரியும், அழுக்கு எல்லாம் வெளியே வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் வீடியோஸ், மாருதி 800 மெயின்டெனன்ஸ் வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.